வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். நடக்க வைத்த நடமாடும் தெய்வம். ஒரு 2.5 வயசு குழந்தை நடக்கவே இல்லை, தவழ்ந்துட்டே இருந்தான். அவனுக்கு மகாபெரிவா எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படின்றத பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த அனுகிரகத்தை பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு குழந்தை 2.5 வயது வரை நடக்கவில்லை. சுப்பிரமணியன் எங்கும் தவழ்ந்தே நகர்ந்ததால் தாய் தந்தை மனம் என்ன பாடுபடும். தாய் தந்தை தாத்தா பாட்டி எல்லோருமே பரிதவித்து போனார்கள். பேரன் சரியாக வேண்டுமே, அது ஒன்று மட்டுமே அவர்களின் கவலையாக இருந்தது. பூர்வ ஜென்ம கர்மாவாக இருக்குமோ, அதனால்தான் இப்படி பிறந்திருக்கிறான். நிறைய கோயில்களுக்கு அவனை கூட்டிட்டு போய் பிரார்த்தனை பண்ணி பரிகாரம்லாம் செஞ்சா தாத்தா. அவருடைய நண்பரின் அறிவுரைப்படி மருத்துவர்கள் ஆஸ்பத்திரிகள் எல்லாத்துக்கும் சுப்பிரமணியனை கூட்டிட்டு போயாச்சு. கியூர் பண்ணவே முடியல. அலைஞ்சது தான் மிச்சம், காசு செலவானது தான் மிச்சம். சுப்பிரமணியன் எழுந்து நடப்பதற்காக தாத்தா கிருஷ்ணமூர்த்தி பார்க்காத மருத்துவர் இல்லை, செய்யாத சிகிச்சை இல்லை. மருத்துவர்களாலேயே இதுதான் பிரச்சனை என்று ஆணித்தரமாக எதையும் சொல்ல முடியவில்லை. நாட்கள் நகர்ந்தனவே தவிர எந்த சிகிச்சையும் பலனளிக்கவே இல்லை. சுப்பிரமணியனின் செயல்பாடுகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை. பண விரயமும் மன கஷ்டமும் தான் மிச்சம். ஒரு நாள் தாத்தா கிருஷ்ணமூர்த்தியின் அலுவலக நண்பர் ஒருவர், ஏன்பா கிட்டு, ஒரு நாள் காஞ்சிபுரம் போய் மகாபெரிவாளை பாரு, குழந்தைக்கு அவரோட ஆசை கிடைச்சா எல்லாம் சரியா போயிடும், கூட்டிட்டு போறியா என்று அனுசரணையாக கேட்டார். மனைவி ராஜத்திடம் இந்த விஷயத்தை சொல்ல, கண்டிப்பாக போயிட்டு வருவோம், கண் கண்ட அந்த தெய்வத்தோட பார்வை இவன் மேல விழுந்தா ஒருவேளை எல்லாம் சரியாயிடும்னு தோன்றது. மனைவி ராஜமும் தன் பங்குக்கு சொல்ல, ஒரு நாள் வாடகை காரை அமர்த்தி கொண்டு காஞ்சிபுரம் கிளம்பினார்கள். அது ஒரு கோடை விடுமுறை காலம். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு விட்டதால் குடும்பத்தோடு பலரும் காஞ்சி ஸ்ரீமடத்திற்கு வந்திருந்தனர். தங்கள் ஊரிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பிக்னிக் போல புறப்பட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள திருத்தலங்களை எல்லாம் தரிசித்துவிட்டு அப்படியே ஸ்ரீமடத்திற்கும் மகாபெரிவா தரிசனத்திற்காக பலரும் வந்திருந்தார்கள். காஞ்சி ஸ்ரீமடமே மனித தலைகளால் நிரம்பியது போல் காணப்பட்டது. கூட்டத்தினிடையே ஒருவாறு ஊர்ந்து நீந்தி மகாபெரிவா அமர்ந்து அருங்காட்சி தந்து கொண்டிருக்கும் சன்னிதானத்தை அடைந்தார் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது குடும்பத்தினர். பேரன் சுப்பிரமணியத்தை தன் இடுப்பில் தூக்கி வைத்திருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. ஏகத்துக்கும் காணப்பட்ட கூட்டம் வேறு. சுப்பிரமணியனை ஹிம்சை செய்தது போல் விடாமல் அழுது கொண்டே இருந்தான் குழந்தை. தாய் புவனேஸ்வரியும் பாட்டி ராஜமும் மகாபெரிவா சன்னிதானத்தை காட்டி, அங்கே பார் உம்மாச்சி தாத்தா, அழக்கூடாது, அவரை கும்பிட்டுக்கோ என்று சொல்லிக் கொண்டே இருந்தனர். அன்று மகாபெரிவா மௌனத்தில் இருந்தார். எவரிடத்திலும் எதுவும் பேசவில்லை. முக்கியமான சந்தர்ப்பங்களில் மட்டும் தன் அந்தரங்க காரியதரிசிகளிடம் சைகைகளின் மூலம் சில விஷயங்களை கேட்டறிந்தார். மற்றபடி தன் முன் வந்து செல்லும் பக்தர்களின் குறிப்பறிந்து பிரசாதத்தையும் திருக்கரங்களால் ஆசியையும் வழங்கிக் கொண்டிருந்தார் அந்த பரபிரம்மம். கூட்டம் வேறு அதிகமாக இருந்ததால் மகாபெரிவா தரிசனம் முடிந்து செல்லும் பக்தர்களை விரைவாக அனுப்பி கொண்டிருந்தார்கள் சீடர்கள். தரிசனம் முடிந்து 10 பேர் வெளியேறினால் 20 பேர் உள்ளே புதிதாக சேர்ந்து கொள்கிறார்கள். அப்போதுதான் கிருஷ்ணமூர்த்தியின் மனதுக்கு பட்டது, கூட்டமே இல்லாமல் இருக்கும் ஒரு தினத்தில் வந்து மகாபெரிவாளிடம் இவனை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லி ஆசியை பெற்றிருக்கலாமே என்று. ஆனால் மகாபெரிவாளின் அனுகிரகம் எப்படி இருக்கும் என்பது யாருக்கு தெரியும்? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, இந்த நாம கோஷத்தை மனதுக்குள் முணுமுணுத்தபடியே கருணை தெய்வத்தின் திருக்கண் பார்வை பேரன் மேல் விழுந்து அவன் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டே வரிசையில் நடந்து கொண்டிருந்தார் ராஜம். இப்படி ஒரு பிள்ளையை பெற்ற புவனேஸ்வரியும் தன் தாயை பின்தொடர்ந்து நடந்தார். மகாபெரிவாளின் அருகே வந்து நின்றபோது பரவசப்பட்டுத்தான் போனார் கிருஷ்ணமூர்த்தி. சுப்பிரமணியனை கீழே இறக்கி தரையில் அமர வைத்தார். பிறகு நமஸ்கரிப்பது போன்ற பாவனையில் அவனையும் குப்புற படுக்க வைத்து தானும் கீழே விழுந்து நமஸ்கரித்தார். இவரை தொடர்ந்து ராஜமும் புவனேஸ்வரியும் மகாபெரிவாளை நமஸ்கரித்தனர். சுப்பிரமணியன் மீது தீர்க்கமான தன் பார்வையை செலுத்தினார் மகாபெரிவா.
பிறகு அவனை தூக்கி வச்சுக்க சொல்லு என்பதாக ஒரு சிஷ்யனுக்கு மகா பெரியவா சைகை காண்பிக்க அவர் கிருஷ்ணமூர்த்தியிடம், மாமா குழந்தையை தூக்கி இடுப்புல வச்சுக்கோங்கோ என்றார். அதன்படி பேரனை தூக்கி தன் இடுப்பில் வைத்துக் கொண்டார் கிருஷ்ணமூர்த்தி. இவர்கள் அனைவருக்கும் கல்கண்டு மற்றும் குங்கும பிரசாதம் கொடுத்தார் மகா பெரியவா. ஏதோ சொல்ல வேண்டும் என்று சுப்பிரமணியனின் நிலைமையை விவரிப்பதாக கிருஷ்ணமூர்த்தி வாயை திறக்கவும் மகா பெரியவா அவரை கையமர்த்தி விட்டார். ராஜனும் புவனேஸ்வரியும் கண்களில் நீர் பெருக அந்த மகானின் சன்னதியில் தங்களது பிரார்த்தனைகளை வைத்தனர். குழந்தை நடக்க வேண்டும், குழந்தை நடக்க வேண்டும் என்பது மட்டுமே அப்போதைய அவர்களின் கோரிக்கையாக இருந்தது. தரிசனம் செஞ்சவா எல்லாரும் நகரங்கோ நகரங்கோ என்று மகாபெரியவாளுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த சில சிஷ்யர்கள் குரல் கொடுக்கவும் மெல்ல நகரலாம் என்று தீர்மானித்துக் கொண்டு ஒரு அடி எடுத்து வைத்தார் கிருஷ்ணமூர்த்தி. அவளை செத்த இருக்கச் சொல்லு என்பதாக தன் சீடன் ஒருவருக்கு மகாபெரியவா சைகையால் உத்தரவு பிறப்பிக்க, சட்டென்று நகர்ந்த அவர் கிருஷ்ணமூர்த்தியின் தோள்களை பிடித்து காத்திருக்குமாறு மகாபெரியவா சொன்னதாக சொன்னார். மகாபெரியவாளுக்கு முன்னால் நெகிழ்ச்சியுடன் காத்திருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. அதற்கு மேல் அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. குரல் உடைய, திருவையாறு பூர்வீகம், என் பேரன் இவன், பிறந்து 2.5 வருஷம் ஆச்சு, இன்னும் தரையில கால்பா வச்சு நடக்கல, எத்தனையோ வைத்தியர்கிட்ட போயிட்டேன், காசு செலவானதும் கவலை அதிகமானதும் தான் மிச்சம், மகாபெரியவா கருணை பண்ணணும் என்றார். ஒரு புன்னகை பூத்த அந்த பரபிரம்மம் தன் முன்னால் சற்று தள்ளி வைக்கப்பட்டிருந்த பழத்தட்டை இன்னும் தன் அருகே கொண்டு வருமாறு சீடனிடம் செய்கையால் சொன்னார். அவரும் அப்படியே செய்தார். அந்த தட்டிலிருந்து ஒரு ரஸ்தாலி வாழைப்பழத்தை தன் கையால் எடுத்தார். உரித்து சாப்பிடும் பாவனையில் அதன் மேல் தோலை உரித்தார் மகாபெரியவா. பாதி வாழைப்பழம் உரிக்கப்பட்ட நிலையில் அது காட்சியளித்தது. இதை கிருஷ்ணமூர்த்தியின் இடுப்பில் இருந்த சுப்பிரமணியனுக்கு நேராக நீட்டினார் மகாபெரியவா. அதற்கு ஏற்றாற்போல் கிருஷ்ணமூர்த்தியும் கொஞ்சம் நெருங்கி வந்தார். இருந்தாலும் மகாபெரியவா நீட்டிய அந்த பழத்தை தான் வாங்கி சுப்பிரமணியனுக்கு கொடுத்து விடலாமே என்கிற எண்ணத்தோடு ஒரு சீடர் சட்டென்று முன் வந்து மகாபெரியவாளிடம் கையை நீட்டினார். அப்போது மகாபெரியவாளின் முகத்தை பார்க்கணுமே, தள்ளிப்போ என்பதாக அந்த சீடனுக்கு உத்தரவு போல் வலது ஆட்காட்டி விரலை இடமும் வலமுமாக வேகமாக அசைத்து காண்பித்தார். சுப்பிரமணியனை தன் அருகிலே வந்து அந்த வாழைப்பழத்தை வாங்கிக் கொள்ளுமாறு முகபாவனையில் அழைத்தார். அதற்கேற்றாற்போல் கிருஷ்ணமூர்த்தியும் தன் இடுப்பில் இருந்த சுப்பிரமணியனை இன்னும் கொஞ்சம் அருகே கொண்டு போனார். தன் கையில் உரித்த நிலையில் இருந்த வாழைப்பழத்தை மகாபெரியவா நீட்ட தன் கையை நீட்டி அதை வாங்கிக் கொண்டான் சுப்பிரமணியன். அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் ருசிகரமான இந்த காட்சியை பார்த்து மெய்சிலிர்த்தனர். வயதான ஒரு மாமி, எத்தனையோ குழந்தைகளுக்கு மகாபெரியவா கல்கண்டு கொடுத்து பார்த்துருக்கேன், ஆனா ஒரு வாழைப்பழத்தை அது தோலை உரிச்சு மகாபெரியவால அந்த குழந்தையோட கையில கொடுத்தார்னா இது அந்த குழந்தைக்கு பெரிய அனுகிரகம் என்று பக்கத்தில் யாரிடமோ சொல்லிக் கொண்டிருந்தார். சுப்பிரமணியன் வாங்கிய வாழைப்பழத்தை முழுவதுமாக அவன் சாப்பிட்டு விடும் வரை எந்த பக்தரையுமே பார்க்கவில்லை மகாபெரியவா. அவன் சாப்பிட்டு முடித்து அவர்களை அங்கிருந்து அனுப்பிய பின்னர்தான் மற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்க ஆரம்பித்தார் மகாபெரியவா. ஊருக்கு வந்த கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தினர் பெரிதும் சந்தோஷப்பட்டனர். ஏதோ நம் பிரார்த்தனை அந்த மகான் காதில் விழுந்ததாய் போலவே நம்ம எல்லாம் நன்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அதுவும் நம்ம சுப்பிரமணியனுக்கு தன் கைப்பட வாழைப்பழம் கொடுத்தத இப்ப நினைச்சு பார்த்தாலும் சிலிர்ப்பா இருக்கு என்றார் ராஜம் தன் கணவரிடம். மகாபெரியவாளோட ஆசீர்வாதத்துல அவன் நடக்க ஆரம்பிச்சாலே போதும், வேற எதுவும் வேண்டாம் என்ற கிருஷ்ணமூர்த்தி அந்த வேளையில் மகாபெரியவாளை நினைத்து இருந்த இடத்திலேயே வணங்கினார். காஞ்சிபுரத்திலிருந்து வீட்டிற்கு வந்து சுமார் 3 நாட்கள் ஆகியிருக்கும். பணிபுரியும் அரசு அலுவலகத்தின் உயர் அதிகாரி ஒருவரிடம் ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் தன் காஞ்சிபுரம் சென்று வந்ததாகவும் கூடவே மகாபெரியவாளின் ஆசி குறித்தும் அங்கு தன் பேரனுக்கு வாழைப்பழம் தந்த அனுபவத்தையும் சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி. அப்போது சென்னையில் ஓரிடத்தில் ஒரு பள்ளியை பற்றி சொல்லி அங்கு உன் பேரனை கூட்டிக் கொண்டு போய்ப்பார், எதற்கும் ஒரு வேலை வர வேண்டும், உனக்கு இப்பத்தான் மகாபெரியவா உத்தரவு கொடுத்திருக்கா போல இருக்கு என்றார் அந்த உயர் அதிகாரி. அதை அடுத்து உயர் அதிகாரி சொன்ன அந்த பள்ளிக்கு சுப்பிரமணியனை கூட்டிக் கொண்டு போனார் கிருஷ்ணமூர்த்தி. சரியாக 4 மாதங்களில் சுப்பிரமணியனுக்கு
நடக்கக்கூடிய பயிற்சியை அன்போடு சொல்லித் தந்தார்கள். மகா பெரியவாளின் பார்வைப்பட்ட சில மாதங்களிலேயே அவனிடம் நல்ல முன்னேற்றம் தெரிந்தது. பயம் குறைந்தது. தைரியமாக நடக்க ஆரம்பித்தான் சிறுவன். அவன் இப்போது நடக்கிற நடைக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாது. அப்படி ஒரு வேகம். அவன் வேகமா நடக்கிறத பார்த்தா எப்பவுமே மகா பெரியவா ஞாபகம்தான் வருகிறதாம் கிருஷ்ணமூர்த்திக்கு. அந்த தெய்வம் தானே இவனை இப்படி நடக்க வச்சிருக்கு என்று நெகிழ்ச்சியோடு சொல்வார்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.